எல்லாருக்கும் வணக்கம். 2024 ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. இதுல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் உள்ள வர போறாங்க, இன்ஜுரியெல்லாம் தாண்டி யாரெல்லாம் ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னு பிசிசிஐ ஒரு மெடிக்கல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலான அப்டேட் இது, அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு 3 முக்கியமான பிளேயர்ஸுடைய மெடிக்கல் அப்டேட் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ரிஷப் பண்ட், முகமது ஷமி மற்றும் பிரசித் கிருஷ்ணா, இந்த 3 பேருடைய அப்டேட் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வரவர் நம்ம ரிஷப் பண்ட். ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிசம்பர் மாதம் 2022 ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல, மிகப்பெரிய ஆக்சிடென்ட் உத்தரகாண்ட் கிட்ட ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் கிரிக்கெட் எப்போ ஆடுவாருன்ற ஒரு கேள்வி இருந்தது. பல மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரு 14 மாசங்கள் ரீஹாபிலேஷன்ல இருந்தாரு. ஸோ இப்போ ரெக்கவரி ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்த பிசிசிஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிஷப் பண்ட் ஃபிட் ஆயிட்டாரு. ஃபிட் அப்படின்னு சொன்னா சும்மா இல்ல, மேட்ச் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னு பிசிசிஐ சொல்லிட்டாங்க. ஸோ 2024 ஐபிஎல்ல ரிஷப் பண்ட் விளையாடுவது உறுதி அப்படின்னு பிசிசிஐ கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம அதை பாராட்டிடலாம், வரவேற்றலாம். எவ்வளோ நாள் ஆச்சு ரிஷப் பண்ட்டை அந்த களத்தில் பார்த்து. ஸோ உண்மையிலேயே ரிஷப் பண்ட் வந்தது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன்னா போன ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா சம சொதப்பல், எல்லா இடத்துலையுமே சொதப்பிட்டாங்க. ஒரு ஃபினிஷர் தேவைப்பட்டாரு. அந்த இடத்துல இப்போ ரிஷப் பண்ட் உள்ள வர போறாரு. ஒரு கேப்டனா, ஒரு ஃபினிஷரா, விக்கெட் கீப்பரா, மேட்ச் வின்னரா ரிஷப் பண்ட் வர்றது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் அவருடைய ஃபேன்ஸ்க்கு ஹாப்பியாக தான் இருக்க போது. இது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது, அதுக்கப்புறமா மீண்டு வர்றது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு இந்த 1.5 வருடங்களா, அது சான்ஸே இல்லை. அது நாம பாராட்டி ஆகணும். அந்த அளவுக்கான ரீஹாபிலேஷன் ஒர்க் நடந்திருக்கு. ஸோ ரிஷப் பண்ட் வருவது உறுதி. இதுல அடுத்ததா வருது பிரசித் கிருஷ்ணா. பிப்ரவரி 23, 2024 அன்னைக்கு அவருக்கு ஒரு சர்ஜரி ஆச்சு. அதுல இருந்து சீக்கிரமா மீண்டு வந்து ஐபிஎல்குள்ள வருவார்னு பார்த்தா இப்போ அவர் மேட்ச் ஃபிட் கிடையாது. ஆக்சுவலா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவர் இப்போ ரீஹாபிலேஷனுக்குள்ள போக போறாரு. ஸோ பிசிசிஐ மெடிக்கல் டீம் அவரை மானிட்டர் பண்ண போறாங்க. என்சிஏல இருக்க ரீஹாபிலேஷன் சென்டர்ல அவர் இருக்க போறாரு. அவரெல்லாம் ஃபிட் ஆகி மேட்ச் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரால் கிரிக்கெட் விளையாட முடியும். ஸோ ஐபிஎல் 2024ல இருந்து அவர் ரூல் அவுட் ஆயிட்டாரு அப்படின்னு பிசிசிஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதுல அடுத்தது வருது ஸ்டார் பவுலரான முகமது ஷமி. பிப்ரவரி 26, 2024 அப்போ அவருக்கு ஒரு சர்ஜரி நடந்தது. ரைட்டில் ப்ராப்ளம் வேற இருந்தது. அதுக்காக தான் அவருக்கு ஆப்ரேஷன்லாம் நடந்தது. அது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஆனா அவர் மறுபடியும் அப்போ கிரிக்கெட் ஆடுவார்ன்ற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ பிசிசிஐ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. முகமது ஷமி டாடா ஐபிஎல் இருந்து ரூல் அவுட் ஆக போறாரு அப்படின்ட்டாங்க. ஆயிட்டாரு, அதான் உண்மை. ஸோ முகமது ஷமி இல்லாதது குஜராத் டைட்டன்ஸ்க்கு செம அடி தான், பிக் ப்ளோ தான் சொல்ல முடியும். நான் ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா அந்த டீம்ல எல்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு போயிட்டாரு. இப்போ முகமது ஷமி இல்லாத காரணத்தால மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அவர் எப்பேற்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஓடிஐ வேர்ல்டு கப் 2023ல, அது சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு எப்படியான ஒரு சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ இப்போ ஐபிஎல்ல ரூல் அவுட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. T20 வேர்ல்டு கப் 2024ல வருவாரா அப்படின்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய டவுட் தான். அது வரமாட்டார் தான். அது அபிஷியலான கன்ஃபர்மேஷனோட சொல்லல. ஜெய்ஷா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாரு அவர் வரமாட்டார் அப்படின்னு. ஸோ கன்ஃபார்மா முகமது ஷமியை இந்தியன் டீம் மிஸ் பண்ண போறாங்க. T20 வேர்ல்டு கப்லையுமே கன்ஃபார்மா இந்த ஐபிஎல்லையும் குஜராத் டைட்டன்ஸ் ஃபேன்ஸ்லாம் மிஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான மெகா டோர்னமெண்ட்ல முகமது ஷமி இருக்க மாட்டாரு. அவர் வரணும்னா இந்த T20 வேர்ல்டு கப் 2024லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பைலேட்டரல் சீரீஸ்லாம் நடக்கும். அதுல அப்படியே டைரக்டரா என்ட்ரி ஆயிடுவாரு நம்ம முகமது ஷமி. ஸோ முகமது ஷமியை பொறுத்த வரைக்கும் இப்போ மெடிக்கல் டீம் அவரை மானிட்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரீஹாபிலேஷனுக்குள்ள ஃபிட் ஆகி மேட்ச் ஃபிட் ஆகி உள்ள வரணும். ஸோ அவரு ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாரு. ஒரு புது பொலிவோட முகமது ஷமி வரணும் அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ இந்த 3 முக்கியமான பிளேயர்ஸோட மெடிக்கல் அப்டேட்டை தான் பிசிசிஐ இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பண்ட் ஃபிட் ஆயிட்டாரு, ஐபிஎல் விளையாடுவாரு. பிரசித் கிருஷ்ணா மற்றும் முகமது ஷமி ஐபிஎல் விளையாட மாட்டாங்க, ரூல் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னு அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையிலே ரிஷப் பண்ட் வந்தது மிகப்பெரிய ஒரு பலம் தான். பிரசித் கிருஷ்ணா மற்றும் முகமது ஷமி ரூல் அவுட் ஆனதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இவங்களுக்கு பதிலாக அந்தந்த டீமுக்கு யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணலாம். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.